கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸ் தான் என்ன, இதுக்கு உள்ளே இருக்கிற அர்த்தத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் தான் கார்த்திகேயன், எஸ்கேகே மீடியாவிலேருந்து பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக வந்து இன்வென்ஷனாக என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது. இன்வென்ஷனோ டிஸ்கவரியோ வந்து புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது. அதுலேயே வந்து கமர்ஷியல் இன்வென்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு மவுஸ் இருக்குது. இப்போ நார்மலாக வாங்குற ஒரு மவுஸுமே அதில் வந்து எல்இடி வச்ச மவுஸுமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வேலையாக இருக்கும். லைக் எல்இடி வச்ச மவுஸ் வந்து அதிகமான விலையாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னுமே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சோளக்கரடு இருக்கும். அந்த சோளக்கரடோட விலை வந்து 5 ரூபா. ஓகேங்களா? இப்போது இந்த சோளக்கரடோட விலையை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம் வந்து புதுசாக ஒன்று இன்வென்ட் பண்ணணும். லைக் அதுதான் இன்வென்ஷன். இப்போ சோளக்கரடோட விலையை வந்து இப்போ 10 ரூபாய்க்கு நான் மாற்றணும். 10 ரூபாய்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? லைக் இப்போ வேணாம் 10 ரூபா வேணாம், 20 ரூபாய்க்கு மாற்றணும். 20 ரூபாய்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அதை சும்மா வந்து நெருப்பில் வாட்டணும். அந்த நெருப்பில் வாட்டி விற்கும்போது அது 20 ரூபாயாக மாறிடும். இப்போ நார்மலாக வந்து வாங்குகிற சோளக்கரடே இனிக்கும், நார்மலாகவே அது இனிக்கும். இன்னுமே வந்து நெருப்பில் மாட்டும் போது ரெண்டத்தோட டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வாங்குகிற சோளக்கரடு வந்து தண்ணியாட்டம் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அதே வந்து வாட்டும் போது அதோட டேஸ்ட் மாறுது. ஓகேங்களா? இதில் வந்து லிக்விட் இருக்கும், லிக்விட் மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து லிக்விடாக இருக்காது. இதில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிட்டு இதை வந்து நெருப்பில் வாட்டியிருக்காங்க, வேறுபடி எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? வெறும் அதை வேகாமல் நெருப்பில் வாட்டியிருக்காங்க. அது ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 15 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சோளக்கரடோட விலையை வந்து 100 ரூபாயாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து இன்னுமே வந்து ஹீட் பண்ணுங்க. இன்னுமே வந்து ஹீட் பண்ணோம்னா அது வந்து பாப்கார்னாக மாறிடும். பாப்கார்ன் ஓகேவா? பாப்கார்னாக மாறும்போது அது வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். இதெல்லாம் தான் வந்து சிம்பிளான இன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வென்ஷன் வந்து நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைக் ஒரே ப்ராடக்டை வந்து வேறு வகையில் வந்து எப்படி வந்து இன்வென்ட் பண்ணலாம், புதுசாக கண்டுபிடிக்கலாம், புதுசாக அதில் வந்து ஒரு யுக்தியை கொண்டாடலாம் அப்படிங்கிற பேர் தான் வந்து கமர்ஷியல் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் இன்வென்ஷன் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பணத்துக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவே கிடையாது. மக்களோட தேவைகளுக்காக கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸ் மேக் பண்ணப்படாது. அது ஒன்று முக்கியமாக பார்த்துக்கோங்க. கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸ் முழுக்க நம்மளோட ப்ராஃபிட்டுக்கோசரம். கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து முக்கியமான மோட்டிவ்னா, ஏற்கனவே மக்களுக்கு தேவையான ப்ராடக்டை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம். இப்போது ஒரு காலத்தில் வந்து இன்னொரு இன்வென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து செல்ஃபோனுக்கு மாறணும், செல்ஃபோன்லேருந்து டச்சு ஃபோனுக்கு மாறணும், டச் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறணும், ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்து என்னத்துக்கு மாற போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்வென்ஷன் சொல்லுவாங்க. கமர்ஷியல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கமர்ஷியல் இன்வென்ஷன்ஸை இன்னும் வேறு விதமாக எப்படி பார்க்கலாம்னா, இப்போ வந்து ஒரு 2G இருக்குது, 2Gலேருந்து 3Gக்கு மாறுறோம், 3Gலேருந்து 4Gக்கு மாறுறோம், 4Gலேருந்து 5Gக்கு மாறுறோம். இது அப்படியே மாறிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் தான் வந்து கமர்ஷியல் இன்வென்ஷன். நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம புதுசாக இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் கமர்ஷியல் இன்வென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் கமர்ஷியல் இன்வென்ஷனை பற்றி வந்து பெருசாக என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. புதுசாக வந்து அந்த ப்ராடக்டில் வந்து ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சி அதை வந்து எப்படி வந்து விற்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது தான் வந்து கமர்ஷியல் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து டவுட்ஸே வராது. வந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு பூர்த்தி செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.